அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. பூண்டி மகான் பொன்னடி கமலம் போற்றி, கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி. சில நாட்களுக்கு இடைவெளி விட்டு பேச வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. நிறைய அடியார்கள் தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, என்னையா கொஞ்சம் நீங்கள் தொடர்ச்சியாக பேச முடியலையே அப்படின்னு. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருது. ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அது அடியாருடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றி தாத்தா என்னுடைய கலர் சுவாமிகள் குருநாதர் சொன்ன விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு சமீபத்தில் தொடர்ச்சியாக எனக்கு வந்த அழைப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வர மாதிரியே இருந்தது. பொதுவாக இந்த லோகத்தில் பல சக்திகள் இருக்கு. அது நல்ல சக்தி, தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இல்லை, யுக யுகமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கு. அது ஒரு நல்ல இறை சக்தி அதை சரி பண்ணி இந்த லோகத்தில் வாழறதுக்கான வழிமுறைகளை நமக்கு மட்டும் இல்லை, சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லாருக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட எப்படி நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்களோ, அதற்கு மத்தியில் சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, அவங்க கர்மாவோ என்னவோ அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவங்க மூலயமா 4 பேருக்கு 4 விதமான தொந்தரவு மட்டும் இல்லை, 40,000 தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சமூகத்தில். அது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இறைவன் ஏன் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். அது ஒரு வகையில் கர்மாவில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். முன்ஜென்ம பாவம் அது இன்னைக்கு இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச வேண்டிய இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தீய சக்தி. அந்த தீய சக்தி அப்படின்னு பார்த்தா ஒரே வகையில் ஒரு தீய சக்தியாக நம்ம சொல்லலாமே தவிர, அதில் பலவித வேறுபாடு நிலைகள் இருக்கு. இதை கூட இந்த பிரபஞ்சத்தில் 4 பேர் எனக்கு இந்த விஷயத்தை உணர்த்துறாங்க. அவங்க சொல்றதை கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தால் என்ன நடக்குமோன்னு ஒரு பயமும் இருக்கு. பொதுப்படியாக இது வெளியில் எல்லாருக்கும் தெரியறதில்ல. இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, இதில் பாதிக்கப்பட்ட அவஸ்தைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது. இந்த விஷயத்தில் இறந்து போன அந்த ஆத்மாக்களை வசியம் பண்ணி அதன் மூலயமா ஒரு கெடுதல் பண்ணுறது, நம்ம காலங்காலமாக படிச்சுக்கிட்டு வர மாதிரி இந்த பிரம்ம ராட்சஸ் அப்படிங்கிற அந்த விஷயம், அதே போல துர்தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை யட்சினிகள், இதெல்லாம் காலங்காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்துக்கிட்ட விஷயம்தான். நம்ம சுற்றி இருக்கிற விஷயந்தான். ஆனால் நமக்கு எதுவும் புலப்படா வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அனுமதியை வழங்கி போயிட்டே இருக்கு. ஆனால் அது யார் அதை கண்டுபிடிச்சி இதன் மூலம் இந்த தொந்தரவு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வசப்படுது. அதனுடைய செயல்பாடு ஒரு சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பரந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நமக்கு இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த காணொளி மூலியமா நிறைய விஷயங்கள் தனக்கு தெரிந்த விஷயம் இதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற சாரார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே ஒரு விஷயத்த இன்னைக்கு பொதுவெளியில் அதை செய்கிறாங்க. அப்படி சில நபர்களுக்கு அதை தொடர்ச்சியாக அதை பார்த்து தானும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய வகைராக்கள். அதில் யட்சினி அப்படிங்கிற அந்த வகைரா,
மோகினி அப்படிங்கிற அந்த வகைரா, இது ரொம்ப கர்ண விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப மனது வேதனைப்பட்டு கதறி அழுது பேசும்போது நமக்கு சங்கடமாக இருக்கு, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சாரர் இன்னொருத்தருக்கு பண்ணுற விஷயம். அது இல்லாமல் இந்த விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே கிடைக்குதே, நாம் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானாகவே பண்ணி பார்க்குறது. அவங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை பற்றியும் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு சுவாமி, அவரும் நானும் பல கோயில்களுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் போயிருக்கோம். நல்ல பிரதிங்கரா உபாசகர் அவர். தாந்திரிக வகையில் பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அதை பற்றி பேச்சு வரும்போது நான் கேட்குறேன் அவர்கிட்ட, சாமி இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது நடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். என்ன சாமி இப்படி கேட்டீங்க? என்னுடைய குருநாதருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு பழக்கத்துக்கு முன்னாடியே வேற ஒரு சீடர் அவர்கிட்ட இருந்திருக்கார். ஆனால் இவருக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை. அந்த குருநாதர் சொன்ன விஷயத்த இவர் உள்வாங்கி எனக்கு சொன்னார். அது என்னன்னா, இந்த எச்சினிகள்லேயே ஒரு சில எச்சினிகள் இருக்கு, மோகினியை போல தான். காம எச்சினி அப்படின்னு பேர். அது என்னன்னு தெரியாமலே, அது எந்த வகையராக அப்படின்னு தெரியாமலே அதை உரு போட்டு அவங்க சொன்ன வகையில் நாமளும் அதை சித்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிளம்பிடுறாங்க இல்லையா? அப்படி இந்த குருநாதர் சொல் கேட்டு நாம் இதை செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த குருநாதருக்கு தெரியாமலேயே இவன் இந்த எச்சினி மந்திரத்தை எந்த காலகட்டம் அவர் சொன்னாரோ அதையும் தாண்டி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் சாயந்தரம் ஆற்றங்கரை ஓரம் ஒரு மையிருள், அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்தி சாயும் நேரம்னு, அந்த நேரத்தில் எவ்வளோ நாளி அவன் உட்காந்து சொன்னான்னு அவனுக்கே தெரியல. உட்காந்து இந்த எச்சினி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் என்ன எச்சினி மந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அந்த எச்சினி மந்திரத்தை சொல்ல 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 அது ஆலமரத்து அடியில் பிரசன்னம் ஆயிடுச்சு. இவனை அழைச்சிருக்கு. பயந்து போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் மன ரீதியாக குருநாதா அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். ஏன் பயந்து போய் கத்துனான்? இவன் தானே விருப்பப்பட்டு கூப்பிட்டான். அவர் சொல்ல கேட்டு அவருடைய அனுமதி இல்லாமலே இந்த விஷயத்த செஞ்சான். ஏன் பயப்பட்டான் அப்படின்னா, அதனுடைய சுரூபம் பிறந்த மணியாக நிற்கிது. அடுத்து எதற்கு அழைத்தாயோ அதை செயல்படுத்துன்னு சொல்லுது. அதில் தான் பயந்துட்டான். எதுக்கு நம்ம இதை அழைச்சோன்னே இவனுக்கு தெரியல. வந்ததோ வேற நிலையில் வந்தது, என்ன எச்சின்னு அவனுக்கு புரியல. ஏன்னா அதுக்கு புது அனுபவம் அவனுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அந்த புத்தியில் அந்த நேரத்தில் அவங்க குருநாதர் சொன்னார் இல்லையா, அந்த சுவாமியோட மூல மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு குருநாதா காப்பாத்துங்கன்னு ஒரு பெரிய சத்தம் போட்டிருக்கான். என்ன இவனை காணோம், ஆனால் அவனுடைய அபயக்குரல் மாதிரி நமக்கு அழைக்கிற மாதிரி இருக்கேன்னு அந்த குருநாதருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு இந்த பக்கம் தானே போனான் அப்படிங்கிற மாதிரி, அவர் அடிக்கடி இந்த பக்கம் தான் போகிறான் அப்படின்னு அப்படி வந்திருக்காரு. வந்து பார்த்தா இவர் கண்ணுக்கும் அது தெரியுது. இந்த நிலையில் அது நிற்கிது. இவன் இங்கே நிற்கிறான். இவன் பரிதவிச்சு நிற்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த காலகட்டத்தில் உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அது நான் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது.
நான் தான் காம யட்சினி அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன பண்ணா, எதுக்கு அவனை நீ கூப்பிடுற, எதுக்கு இந்த நிலையில நிற்கிறன்னு அவர் அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாரு. அப்போ அது சொல்லுது, நான் வரல, இவன் தான் அழைத்தான், அதனால நான் வந்தேன். எதற்கு அழைத்தானோ அந்த காரியம் முடியாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லுது அது. உடனே குருநாதருக்கு புரிஞ்சு போச்சு, ஒருவேளை இன்னைக்கு நம்ம சிஷ்யனை ஒன்றும் செய்ய முடியல, காப்பாற்ற முடியலன்னா அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு, அது அவனை கண்டிப்பாக கொன்னுடும் அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே இவருக்கு தன்னுடைய குருநாதரை மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு உபதேசம் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் மனசில் கொண்டு வந்து அவள் தாயாக நினச்சி வழிபட்டு இன்றளவும் தனக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. மன ரீதியாகவே அந்த பிரார்த்தனையை அந்த அம்மாட்ட செலுத்துகிறார். எந்த தெய்வத்துக்கிட்ட மனசை அவர் செலுத்துகிறார் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வத்துடைய பேரை தான் சொல்லி வழிபடுறார். அதர்வன காளி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவியை அவர் உடனே அழைக்கிறார். அழைச்சி, அம்மா இந்த மாதிரி என்னுடைய சிஷ்யன் என்னுடைய தவறு பண்ணிட்டான், நீங்கள் தாம்மா காப்பாற்றணும், யட்சினி விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அதர்வன காளியோடைய அன்னைக்கு ஒரு பார்வைக்கு கட்டுப்பட்டு, அது அழைத்தது அவன் தவறு பண்ணிட்டான், அந்த தவறுக்கு தண்டனையாக நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு கூட வாதாடி இருக்கு. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அவன் நீ தான் வருவன்னு தெரியாமல் அழைச்சான், மந்திரம் இதுதான் பிரயோகம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டான், ஆனால் நீ வந்தது யாருன்னு கூட அவனுக்கு தெரியல, அவன் குழந்தை நிலையில தான் நீ அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரத்யங்கரா தேவியுடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஹூங்காரத்தோட பயந்து போய் அன்னைக்கு அவனை விட்டுட்டு அந்த காமயக்ஷினி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் குருநாதர் கண்டிச்சார், இனி இதை எந்த காலத்துலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னியில் சத்தியம் பண்ண சொல்லி, இது உனக்கு நான் செய்தாலும் சித்திக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு அன்னைக்கு அவனை காப்பாற்றி கொண்டு வந்தார். சொல் பேச்சை கேட்டு ஒருத்தர் பேசிக்கிறத கேட்டு, இதுதான் அந்த மந்திரம், இதை சொன்னால் அவள் வருவா, யட்சினி வரும் அப்படின்னு சொன்னதை கேட்டு மனசில் உள்வாங்கி சொன்ன அந்த சீடனுக்கு அந்த நிலைமை காப்பாற்றுறதுக்கு ஒரு குரு இருந்தார். அந்த குருநாதர் அவருடைய குருநாதரை அழைச்சி, அதற்கப்புறம் அவங்க மூலமாக வழங்கக்கூடிய அந்த மகாதேவி பிரத்யங்கராவை வணங்கி அவருடைய அருளாற்றனால அன்னைக்கு உயிர் தப்பிச்சுது. ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் பார்க்குறோம், இந்த விஷயத்தை நம்ம ஜபம் பண்ணுவோம்னு நினைக்கிறோம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சுன்னா யார் காப்பாற்றுவா, உயிர் சேதாரம்லாம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதோடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே குருநாதர் காப்பாற்றிட்டார். இந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாறாக நடந்து போகுது. இந்த சிங்கார சென்னையில் இன்றளவும் அவர் இருக்கார். மிகப்பெரிய பலசாலி, ஒரு ஆணழகனும் கூட. இந்த பைல்வான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பேருக்கு பயிற்சி கொடுக்குறவர். அவர் ஒரு சென்னையில் உள்ள ஒரு சுவாமிகிட்ட சீடர்கள் வரிசையில் அவரும் இருக்கார். இந்த சாமியாரை எல்லாரும் மதிக்கிறது, அவர்கிட்ட எல்லாரும் பெரிய பணிவாக நடந்துக்கிறது, இதெல்லாம் அவர் மனசில் நாமளும் இது மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டா நமக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன் சுய தேடலில் என்ன பண்ணிட்டாரு, இந்த யட்சினி மந்திரம் ஏதோ ஒரு வகையில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே
ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. எப்படி அன்னைக்கு கேரளாவில் அந்த ஆலமரத்துக்கு கீழே பிரதட்சணமானாலோ அந்த யட்சினி, அதே மாதிரி இங்கே வந்துட்டா இந்த சென்னையில். அவருக்கு காலங்கள் ஓடுது. இவன் அந்த யட்சினி கூடவே வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய பைல்வானாக இருந்தவன் மெல்லிசான தேகமாயிட்டான். பல பேருக்கு இது பெரிய புரியாத புதிராக இருக்கு. இவனுக்கு உடம்புல ஏதோ வியாதி இருக்கு, அதனால தான் இது மாதிரின்னு சொல்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட அவனை உட்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவருக்கு போய் செக் பண்ணும்போது எதுவும் இல்லை, உடலில் நோய் எதுவும் கிடையாது. ஆனால் ஆள் தேகம் மெலிஞ்சு போய் தன்னால் நிற்க முடியாத அளவுக்கு பலவீனமாயிட்டார். இவர்கிட்ட குருநாதர்கிட்ட போகிற விஷயமும் குறைஞ்சி போச்சு. அவன் ஏதோ வேலையாக இருக்கான். நம்ம ஆசீர்வாதத்தில் அவன் ஏதோ 4 இடம் இந்த மாதிரி பயிற்சியாளராக இருக்கிறதுனால அவன் அது ரொம்ப பிஸியாக இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி, எப்படா இருக்கான் அவன் அப்படின்னு, சுற்றி இருக்கிற நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லதை கேட்டு அப்படியே விட்டுட்டார் பெருசாக. ஒரு நாள் முடியாமல் நேராக அந்த குருஜி பாதத்தில் விழுந்துட்டான். குருநாதா, என்னை காப்பாற்றுங்க, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, என் ஜீவன் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவர் காலில் விழுந்துட்டான். அந்த குருநாதர் எப்படி அப்படின்னா, ரொம்ப இலகிய மனசு படைத்தவர். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நம்ம கூட போகக்கூடாது, இது 4 பேருக்கு தெரிஞ்சு அவங்க 4 பேருக்கு நல்ல விதமாக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் மிகப்பெரிய சக்திமான் அவர். இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்சத்தில் இருந்து இந்த லோகத்தில் இருந்து பல லோகங்களுக்கு எண்ண அலைகள் மூலமாக பயணப்பட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து திரும்பி வரக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பெரிய சக்திமான் அவர். அவருடைய குருநாதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், அந்த காலகட்டத்தில் அவர் பல பேருக்கு இந்த விஷயத்தை உபதேசமாக கொடுத்து, யார்கிட்ட இதை உபதேசம் பண்ணால் அவங்க சரியான படியில் நடந்துப்பாங்கன்னு உத்தரவாகுதோ அந்த நபர்களுக்கு அதை கொடுத்து அந்த பயிற்சி நிலையில் அவங்கள முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் போகிறான். போய் விழுந்த உடனே அவர் தியானத்தில் பார்த்துறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியல, நான் ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்தேன், இந்த மந்திரம் கிடைச்ச உடனே நான் தொடர்ச்சியாக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதில் சொல்லப்பட்ட வழிமுறையின்படி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய உடல்நிலையில் இந்தந்த மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு, என்னுடைய எல்லா பலவீனமாயிட்டேன், சக்தியெல்லாம் இழந்து பலவீனமாயிட்டேன் அப்படின்னு அந்த ஏற்றினை என்னால் தவிர்க்கவே முடியல, சதாசர்வ காலமும் கூடவே இருக்கணும்னு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, கூட இருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஏற்கனவே தியானத்தில் பார்த்துட்டாரு, இவன் என்ன பண்ணாங்கிறதையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். உடனே அவர் தன்னுடைய தியான நிலையில் அதை அழைக்கிறாரு, அழைச்சி கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு. அது பதில் சொல்லியிருக்கு, நானாக வரல, இவன் தான் விரும்பி அழைச்சான், அவன் அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கேன், இதில் இடையில நீங்கள் வராதீங்கன்னு சொல்லியிருக்கு. அதுவே என்னுடைய சிஷ்யன், நான் எப்படி அதில் வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது இவர் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அது பதில் சொல்லியிருக்கு, சிஷ்யன்னா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதோடு வச்சுங்க, மற்றபடி இவன் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான், பிரிக்க நினச்சிங்கன்னா அவனுக்கு தான் சேதாரம், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் ஆயிட்டார் அவர் அப்படின்னு அது சொல்லியிருக்கு இந்த காமயட்சணி. இவரும் முடிஞ்ச அளவுக்கு அதை பாதாடி பார்த்துருக்காரு. அதை விலக்கி விடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாகவே அவருக்கு இருந்திருக்கு. ரொம்ப சங்கடப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி
ஒரு மிகப்பெரிய ஆன்ம ஆற்றலோட போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அதை உட்படுத்தியிருக்காரு. அப்போ அது கேட்டிருக்கு, நீ உன் சிஷ்யன் உன் சொல் பேச்சு கேட்காம உங்ககிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டான், என்னை அழைச்சான், நானும் வந்தேன், என் விருப்பத்துக்கு அவனை உட்படுத்தினேன், நான் அவனோடு தான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன், அதுக்கு என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நீ செயல்படுற, இது தர்மம் இல்லை, அதனால் சாபம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இவர் கவலைப்படலை, ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றணுமே, நாம் இந்த குளத்தில் இருக்கோம், முடிஞ்சளவு வாழ்ந்துட்டோம், தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டோம், ஆனால் இவன் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, சத்தியம் பண்ணிட்டு விலகிப்போ அப்படின்னு சொல்லி விளக்கறதுக்கு என்னென்ன வழிகொண்டோ எல்லாத்தையும் பண்ணி விளக்கிட்டார். நீ அனுபவித்தே தீர்வாய் சொல்லி அது சாபம் கொடுத்துட்டு போயிடுச்சு. நல்ல புஷ்டியாக இருந்தவர், யோக தத்துவங்களில் மிகப்பெரிய பலவானாக இருந்தவர், படிப்படியாக தன்னுடைய உடல் தேகம் பல விஷயங்களுக்கு உட்பட்டு கடைசியாக அவரால் ஒரு சட்டை கூட போட முடியாது. உடல் முழுவதும் புண். ஒரு சட்டையை போட்டாக்கா அந்த சட்டையை மறுபடியும் பிரிக்க முடியாது. அந்த புண்ணில் போய் அந்த சட்டையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படி தோலோடு பேத்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார். செருப்பு போட முடியாது. அந்த நிலைமைக்கு ஆளாகி கடைசியாக அவர்கிட்ட என்னுடைய மனசுக்கு இதமான அந்த சீடர் அவர்கிட்ட போய், ஏன் சுவாமி இது மாதிரி ஏற்றுக்கிட்டீங்க? ஏன்னா என்கிட்ட இதை சொன்னது அவருடைய இன்னொரு சீடர். ஏன் சுவாமி இதை ஏற்றுக்கிட்டீங்க? இருக்கட்டும், அவனுடைய கர்மாவை நான் தான் சுமந்தாகணும், ஏன்னா நான் அவனுக்கு குருவாக ஒரு ஸ்தானத்தில் இருந்த பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டேன். அவன் உயிர் முக்கியம், அவன் வாழ வேண்டியவன், நான் வயசானவன், எத்தனையோ பேர் கர்மா எனக்கு சேர்ந்துருக்கு, அதை கழிக்கிறதுக்கு நான் நிறைய தான தர்மங்களும் பல நல்ல காரியங்களும் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் பல இடத்துல சஞ்சாரம்லாம் பண்ணி அதற்கான நேம் நிஷ்டைகளோடு நான் இருந்துட்டேன். ஆனால் விதி வலியது, என்னுடைய கர்மா, அந்த யட்சினி எனக்கு சாபம் கொடுத்து நான் அனுபவிக்கணும், அது இவனுடைய கர்மா மூலயமா வாங்கி அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு அடி குரலில் பேசினாலும் தன் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார். முடியல, என்னால் தாங்க முடியல, மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல, உடம்பு தேகம் எல்லாம் புண்ணாயிடுச்சு, உடுப்பு ஒழுங்காக போட முடியல, ஒரு தடவை நான் போட்ட சட்டையை மறுபடியும் போட முடியாது, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நான் இன்றைக்கி அதனுடைய சாபத்தினால் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் எம்பெருமான் சிவனை நோக்கி ஒரு தவ நிலையில் இருந்து அடுத்தவர்களுடைய கர்மா காப்பாற்றணுமேங்கிறதுக்காக தான் சுமர்ந்து அவர் ஒரு நிலையை அடைந்த ஒரு மகாபான்வான் அந்த குருஜி. அவர் தற்சமயம் இப்போ இல்லை. இது நடந்தது நம்மளுடைய சென்னையில். அதிகமான நாட்கள் கூட இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டுகள் தான். நான் முன்னாடி சொன்ன விஷயம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு இடையில் நடந்தது. இப்போ நடந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ நாம் எதெல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் என்ன ஆகிட போகிறதுன்னு ஒரு அலட்சிய போக்கில் நம்ம இதை செய்கிறோமோ, அந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு துன்பம் தரதை விட நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதகமாக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாமல் நாம் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதோடு கூட சுமார் 85 வயது மிகப்பெரியவர், இன்றைக்கு இந்த விஷயத்தை நான் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மனசு எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு கன்ஃப்ளிக்டாக இருந்தது. இதை பேசுகிறதா, இதற்காக 4 பேர் அது என்ன இருக்குன்னு ஆர்வ கோளாறில் பார்த்து அவங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வேண்டாம், இல்லை பேசலாம் அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது இந்த யட்சினியை தற்காலத்தில்
தரிசனம் செய்த அந்த நபர் என்னுடைய தொலைபேசி தொடர்பில் வந்தார். என்னய்யா, பேசிய 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஏன் பேசலை அப்படின்னு கேட்டார். சில சமயம் இந்த வேலையாக இருந்தேன், இந்த வேலையாக இருந்தேன், இப்போ பூமி கன்சல்டிங்னு ஒன்று ஆரம்பித்தேன், அதில் கொஞ்சம் வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் என்னுடைய விஷயத்த சொல்லிட்டு அதை நல்லபடியாக வரணும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வயதில் மூத்தவர், பல விஷயங்கள் தெரிஞ்சவர், வள்ளலாருடைய நெறிமுறையில் இருக்கிறவர், தியானத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ரொம்ப நாள் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு பேசுறது, இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலான்னு நினச்சேன் சுவாமி அப்படின்னு சொல்லி, என்ன பேசலான்னு இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி யட்சினி விஷயம் தவறாக பல பேர் அதை முறைப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லும்போது தான் சொன்னார். நீ பார்த்துருக்கியான்னு என்ன கேட்டார். நான் பார்த்ததில்ல சுவாமி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீ யட்சினியை பார்த்தவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னார். என்ன சுவாமி விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டால் இன்னும் திகிலாக இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதோடு கூட என்னை தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மிரட்டிய ஒரு யட்சினியோட பதிவையும் அடுத்த பதிவில் நான் அவசியம் போடுறேன். நன்றி, வணக்கம்.